கன்னிலக்கணத்தில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் கன்னிலக்கணத்தில் ஆண் பெண் ஜாதகம் உதயமானால் எந்த நட்சத்திர பாதத்தில், அதாவது எந்த நட்சத்திர பாத சாரத்தில் அமைந்தால் அந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நாம் அதை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். முதல்ல ஆண் ஜாதகத்தை பார்த்துடலாங்க. கன்னிலக்கணம் உத்திரம் 3ஆம் பாதத்தில் கன்னிலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கன்னிலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் கும்பலக்கணமாகவும் அமையும். அஸ்தம் முதல் பாதத்தில் கன்னிலக்கணம் அமைந்தால் ராசிக்கட்டத்தில் கன்னிலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் மேசலக்கணமாகவும் அமையும். அஸ்தம் 3ஆம் பாதத்தில் கன்னிலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கன்னிலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் மிதுன லக்கணமாகவும் அமையும். சித்திரை முதல் பாதத்தில் கன்னிலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கன்னிலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் சிம்ம லக்கணமாகவும் அமையும். இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா இந்த ஜாதகம், ஆண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது பெண் ஜாதகத்தை பார்க்கலாங்க. கன்னிலக்கணம் உத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னிலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கன்னிலக்கணம் அம்சக்கட்டத்தில் மகர லக்கணமாகவும் அமையும். உத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னிலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கன்னிலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் மீன லக்கணமாகவும் அமையும். அஸ்தம் 2ஆம் பாதத்தில் கன்னிலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கன்னிலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் ரிஷப லக்கணமாகவும் அமையும். அஸ்தம் 4ஆம் பாதத்தில் கன்னிலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கன்னிலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் கடக லக்கணமாகவும் அமையும். சித்திரை 2ஆம் பாதத்தில் கன்னிலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கன்னிலக்கணமாகவும் அம்சக்கட்டத்திலும் கன்னிலக்கணமாகவும் அமையும். இந்த மாதிரி அமைஞ்சுன்னா இந்த கன்னிலக்கணத்தில் ஆண் பெண் ஜாதகம் ஒரு சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். மேலும் இந்த கன்னிலக்கணத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பின் மூலமாக நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.